ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, என் மகனே என் மகளே நீ திரும்பு, என்னிடத்திற்கு திரும்பு அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு ஒரு நான் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 15 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நீ திரும்பினால் நான் உன்னை திரும்பவும் சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். இந்த வசனம் உங்களுக்கு நல்லா புரியுதா? நீ திரும்புறதுக்கு உன்னால முடியலையா? ஐயோ, நான் எவ்வளோ வாட்டி முயற்சி பண்றேன், நான் கர்த்தரிடமா திரும்பணும்னு நினைக்கிறேன், சீர்படணும்னு நினைக்கிறேன், டெய்லி இவ்வளோ நேரம் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், வேதம் வாசிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் மறந்து போயிடுறேன், என் நேரம் எப்படி செலவாகி போயிடுது. அப்புறம் பார்த்தா ஐயோ இது பண்ணணுமே அது பண்ணணுமே, முக்கியமான வேலை இருக்குதே, பைபிள் படிக்க போயிட்டா ஜெபம் பண்ண போயிட்டா அது செய்ய முடியாது அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள கட்டாயத்துக்குள்ள நான் தள்ளப்படுறேன். உன்னால மீண்டு வர முடியலையா? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரே ஒரு ஸ்டெப், ஒரே ஒரு அடி கர்த்தருக்காக நான் எப்படியாக மனம் மாற விரும்புறேன்னு சொல்லி எடுத்து வச்சுப்பாரு, மீதியானதை கர்த்தர் பார்த்து கொள்வார். உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் என் கர்த்தர் சீர்படுத்துவேன்னு சொல்றாரு. அப்போ நீ திரும்பினால் உன்னை சீர்படுத்தவும் செய்வாராம். அவருக்கு முன்பாக நீ எப்படி இருப்பையா? பழையபடி நிலைத்தும் இருப்ப அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? மனம் திரும்ப முயற்சி செய்யணும். வெறும் பேச்சினால வார்த்தையினால மாத்திரமல்ல, நீ முயற்சி பண்ணணும். ஆண்டவரே போய் ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு முயற்சி எடுக்கிறேன், எனக்கு அதுக்கு உதவி செய்யுங்கப்பா. அவர் இம்மானுவேல், அவர் எப்படி செய்கிறவர்? நம்மோடு கூட இருப்பவர், உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். ஆகையினால அவரிடத்துக்கு ஆண்டவரே நான் பரிசுத்தமா வாழ விரும்புறேன், ஆனா என்னால முடியல. நான் ஜெபிக்க நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. வேதம் வாசிக்க நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி நீ கேட்டுப்பாரு. நிச்சயம் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். நிச்சயம் உன்னை பரிசுத்தத்துக்குள்ள நடத்துவார். நீ எப்பொழுது திரும்பி வருவன் தான் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் சொல்றாரு, நீ திரும்பினா நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். நீ அவர் பக்கமா திரும்பிடு. இப்போ உன்னுடைய முகம் அவரை நோக்கி இல்லை, உன்னுடைய முகம் உலகத்தை நோக்கி இருக்கிறது, பாவத்தை நோக்கி இருக்கிறது. அழியாத காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு அழிந்து போகிற காரியங்களுக்கு நேரம் நீ போய்கொண்டிருக்கிற. ஆகினால என்னிடத்துக்கு திரும்பு மகளே மகனே, நான் உன்னை சீர்படுத்துவேன். அப்ப நான் உன்னை சீர்பட்ட பின்பு நீ எனக்கு முன்பாக நிலைத்தும் இருப்ப. திரும்பி போக மாட்டேன், பாவத்துக்கோ சாபத்துக்கோ அடிமைத்தனத்துக்கோ திரும்பி போக மாட்டேன். ஏன்னா உன்னை சீர்படுத்துகிறவர் கர்த்தர். ஆவியானவருடைய கைக்குள்ள ஓடி வந்துருங்க. அவர் உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவார். அவருக்கு முன்பாக நீ நிலைத்தும் இருப்பாய் என்று சொல்லுகிற மாதிரி உன்னை நிலை நிறுத்துவார். இந்த கடைசி நேரத்துல, இந்த வருட கடைசி நேரத்துல நீ கொஞ்சம் யோசித்து கர்த்தரிடம் திரும்புவதற்கு முயற்சி செய். அந்த முயற்சிக்கு கர்த்தர் பலனை உண்டு பண்ணு.